அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, இயேசுவின் உண்மையான உறவினர். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 12, இறை சொற்றொடர்கள் 46 முதல் 50 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். வெளியே நிற்கும் தம் குடும்பத்தினரை குறித்து கேள்விப்பட்டவுடன் ஆண்டவர் இயேசு தம் உண்மையான குடும்பம் எது என காட்ட விளைகிறார். கடவுளின் விருப்பத்திற்கு முதலிடம் தந்து மற்றெல்லா பந்தங்களையும் துண்டித்துக் கொள்ளவும், மற்றெல்லா ஆர்வங்களையும் என் தேவைகளையும் கூட பின்தள்ளவும் தயாராக இருக்கும் அனைவருமே தம் தாயும் உடன்பிறப்புகளும் என்கிறார். இயேசுவை சூழ அமர்ந்திருப்போர் உள் வட்டத்தினர், அப்பால் இருப்போர் தங்களை தாங்களே இறையரசு ஆதரவு நிலையிலிருந்து விலக்கிக் கொண்டமையால் குடும்ப பந்தங்களால் தம்மீது உரிமை கொண்டாட தகுதி இழந்தவர்கள் என்கிறார் இயேசு. அன்பார்ந்தவர்களே, மரியன்னை இயேசுடன் என்றும் இருக்க துடித்தது போல, அவரது பணியிலே பங்கு கொள்ள விரும்பியது போல என்றும் நம்முடன் இருக்கவும் நம் பணியில் துணை புரியவும் விரும்புகிறாள். இப்பாசமுள்ள தாய் நமது அருமை தாய். யார் என் தாய் என்ற ஆண்டவரின் கேள்வியில் அவர் தன் அன்னையை அலட்சியப்படுத்ததாக எண்ணக்கூடாது. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றிய தன் அன்னையை வானளாவ புகழ்கிறார். அன்னையை போல் இறைவன் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள் தன் சொந்த விருப்பத்தை கடந்தவர்கள், தன் சொந்த குடும்பத்தை கடந்தவர்கள், தன் சொந்த இனத்தை மொழியை கடந்தவர்கள், தன் சொந்த நாட்டை கடந்தவர்கள் இறை குடும்பத்தில் இணைந்து விடுகின்றனர். ஒவ்வொரு நாளும் நாம் இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதையே நம் உணவாகவும் நம் வாழ்வின் லட்சியமாகவும் கருத வேண்டும். இறை திருவுளம் நமது சிந்தனையாகவும் நமது வார்த்தையாகவும் நமது செயலாகவும் அமையட்டும். நாம் அனைவரும் இறைவனின் எல்லையில்லா அன்பை உணர்ந்து அனுபவித்து செயலால் பறைசாற்றுபவராக திகழ்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது வாழ்விலே கடவுளின் திருவுளத்திற்கு முதலிடம் கொடுத்து செயல்படுகின்றேனா? நான் எனது குடும்ப உறவை விட சமுதாய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரந்த மனநிலையில் வாழ்கின்றேனா? எனது சுயநலம், தற்பெருமை, வீண் ஆடம்பரம் அகன்று இறை திருவுளத்தால் ஆட்கொள்ளப்பட்டு பொது நலனுக்காக உழைக்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களது இதயத்தில் இறை திருவுளத்தை பதித்து சுயநலம் கடந்து பிற நலனுக்காக உழைத்திட வரம் தாரும். ஆமேன்.